இட்லி கடை திரைப்படம் வந்து இப்போ வெளியாயிருக்கு. தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த 4வது திரைப்படம். ஸோ அந்த படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் குடுத்துச்சு அந்த படம்? ரொம்ப ஃபீல் குட் படம் அது. ஆக்சுவலாக வந்து இப்போ சமீப கால படங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரே வெட்டு குத்து, அடிதடி, ரத்தம், ஆக்ஷன் ரத்த பொரியலாக இருக்கும்பொழுது நிஜமாகவே வந்து ரொம்ப மனதிற்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் சொல்கிற கருத்தில் பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா, அப்பா செய்கிற தொழிலே மகனும் செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே ஒரு அடுத்த சமூகம் ஏற்படுத்துது. பட் அங்கே அதற்கு ஒரு அழுத்தமான காரணத்தை வச்சிருக்கிறார். அப்பா சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்பா வந்து அந்த இட்லி கடையை உயிராக நினைக்கிறாரு. ஆனால் பையனை கட்டுப்படுத்தலை. நீ இங்கே தான் இருந்தாகணும், இந்த கடையை தான் பார்த்தாகணும்லாம் அவர் சொல்லவே இல்லை. நல்லா இருப்பான்னுறாரு. இந்த பையன் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அங்கே அங்கே ஒரு பெரிய ஆளாக மாறுறாரு அவர். அங்கேருந்து அவர் திரும்ப கிராமத்திற்கு வரும்போது அதான் அப்பா இறப்புக்காக வராரு. அதற்கப்புறம் அப்பாவுடைய நினைவுகள், அவர் இந்த கடையை எப்படி நேசித்தார், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகிறதா அப்படின்னு நினச்சி ஒரு முடிவை எடுக்கிறார். அதுதான் அந்த கதை. அதை எவ்வளவு அழகாக இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் சேரனுடைய படங்கள் வந்து அப்படி நெஞ்சை தொடும். பாண்டவர் பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கே போயிடுவீங்க. இங்கே சென்னையில் இருக்கிற பல பேர் அதுதான் நடந்துச்சு பாண்டவர் பூமி வந்தப்போ. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த படம் அது.